அம்மே ட்ரெஸ் நன்னாயிட்டில்ல. என்னம்மா என்ன ராசிங்க? பாய் மூடு. பழைய ட்ரெஸ் இவ போட்டுக்கிட்டு அழுக்கி குலுக்கி நடந்தப்ப என் வயிறு கலங்குனது எனக்கு தாண்டி தெரியும். இனிமே இந்த ட்ரெஸ் எடுக்கவே கூடாது. போமே இனிமே இந்த ட்ரெஸ் கழட்டவே கூடாது. மகாலட்சுமி, என் நிலவரம் எல்லாம் உனக்கு தெரியும். எனக்கு எல்லா சௌகரியமும் வசதியும் பெருகணும். தனலட்சுமி, தனலட்சுமி, என்னங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ். இந்த வீட்டுல நான் உன்னை மகாராணி மாதிரி நடத்த போறேன். 4 பேர் பாக்குற மாதிரி நீ தோட்ட வேலை செய்யற, கடை கட்டிக்கு போற. அப்புறம் பாக்குற எவனும் நான் உன்னை சௌகரியமா வச்சுக்கலன்னு என்ன தப்பா நினைக்க கூடாது பாரு. உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். ஆகையினால நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தோட்டக்காரன் டிரைவர் வேலைக்கு எல்லாம் ஆளுகளை அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன். அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துடுறேன். வணக்கம் ஐயா. எல்லா இடத்துலயும் 60 வயசை டச் பண்ணிட்டோலே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவானுங்க. ஆனா 70 வயசை கிராஸ் பண்ணவங்களுக்கு தான் இந்த ஐயம் பெருமாள் அப்பாயின்மெண்டே கொடுப்போம். அது ஏங்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அந்த ரகசியம் எனக்கும் தெரியுங்க. என்னது? உனக்கும் தெரியுமா? ஒரு கிழவனோட வேதனை உங்க மாதிரி ஒரு கிழவருக்கு தானே தெரியும். ஏன்பா உன் பேர் என்ன? என் பேரு கமலக்கண்ணு. ஒரு வருஷமா கமல காந்தின்னு மாத்தி வச்சுக்கிட்டேன். ஆமா, என்ன என்னமோ பச்சை குத்தி இருக்கிய? அம்மன் படம் மாதிரி தெரியுது. கீழத்தம்மனு குருபானி படம் பார்த்த அன்னைக்கு குத்திக்கிட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன எதால குத்துவேன்னு எனக்கே தெரியாது. கேட்டா நீ எதுக்கு வந்திருக்க? தோட்ட வேலைக்கா? ஆமாங்க. உனக்கு பிடிச்ச தோட்டம் எது? பனத்தோட்டம். 10 தடவை பாத்திருக்கேனே. ஊர் எது? பூந்தோட்டம். பரவாயில்ல, உனக்கும் தோட்டத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. இது என்ன பூவு? ஐயோ, கண்ணுக்கு செய்ய தெரியலையே. பார்வை ரொம்ப வீக்கு போல இருக்குது. ஐயோ, அப்படிதான் சொல்லுங்க. ஏன்? எனக்கு கண்ணு நல்லாவே தெரியுங்க. அதோ பாருங்க, சிட்டு சிட்டா ஜீன்ஸ் பேண்ட், கருப்பு கலர் டீ ஷர்ட். அங்க பாருங்க தொங்குது. என்னையா? கழுத்து செயின். ஏண்டா கிட்ட இருக்கிற பூ தெரியல, எட்ட இருக்கிற பொண்ணு தெரியுதா? என்னையா விரலெல்லாம் மோதிரம்? இதுக்கு பின்னாடி ஒரு கதையே கீதுங்க. பின்னாடி நடந்த கதையெல்லாம் வேணாம், இதுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லு. நான் எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் அந்த வீட்டு வேலைக்காரி எனக்கு செட்டப் ஆயிடுவா. அதுக்கு அடையாளமா ஒரு மோதிரத்தை மாட்டிடுவா. அத்தாங்க இதெல்லாம். சுண்டு விரல மட்டும் மோதிரத்தை காணும். இந்த ஒரு விரல் தாங்க பாக்கி ஆக்கியது. கடவுள் எப்பதான் கண்ணு தரப்பானோ? கடவுளை கண்ணை திறக்க விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி உன் கண்ணை நோண்டிடுவேன். என்னையா யூனிஃபார்மோட வந்துட்டேன்? இனிமே இன்டர்வியூ பண்றதுக்கு என் உடம்புல தெம்புல. உன்னை தோட்டக்காரனா அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். ஐயோ, என்னையா உடனே குனிறோ? என்னத்தைய தேடுற? உங்க கால இருக்கியா? நீ தான் இந்த வீட்டுக்கு சரியான ஆள். ஓகே ஓகே, அப்படியே இரு. உன் பேர் என்ன? காலுங்க. அதுதான் உடம்புல ஒரு ஓரமா தொடர்பு குச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க. பேரை சொல்லியா? வேலுங்க. டிரைவர் வேலைக்கு வந்திருக்கேன். டிரைவிங் லைசன்ஸ் எங்க இருக்கு? இந்தாங்க. என்னையா இது ஓலச்சோடைய காட்டுற? எங்க காலத்துல லைசன்ஸ் இப்படிதாங்க கொடுத்தாங்க. யோ, நீ டிரைவர் தானா இல்ல ஆவியா? சத்தியமா டிரைவருங்க. ரொம்ப ஆவி வந்து டிரைவருங்க. இது வரைக்கும் ஒரு கொசு பேர் கூட வண்டி ஏத்தன இல்லைங்க. சத்தியமா? சத்தியமா. இந்த சாவி காரை எடு. கை கொடுங்க. கொடுக்குறேன். வண்டி எங்க இருக்குது? போ. கரெக்டான பாத்தி மாட்டிக்கிட்டு பயவே இல்லை. என்னமா தாசிங்க? பெருமாள் தாயே, நீதான் காப்பாற்றணுமா? ஒன்னும் புரியலையே. என்னையா தீபாராதனை காட்டுற?
வெரி குட், வண்டியை ஓட்டு. கேட் எங்க இருக்கு? கேட்டா? நான் முதல்ல என் மகளை தான் இங்க வேலைக்கு அனுப்புறதா இருந்தேன். ஆனா நீங்க சின்ன வயசு பசங்க நம்புறது இல்ல, கணவனுக்கு தான் வேலை கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். ஐயா, எனக்கு வண்டி ஓட்டத்துல நினைச்சாங்க. மகனுக்கும் வேலை இல்ல, குடும்பத்துல வறுமையா வருங்க. வண்டி ஓட்டி 10 வருஷம் ஆச்சு, சச்சு விட்டு போச்சு. நான் எப்படியாவது சமாளிச்சு வண்டி ஓட்டிடுறாங்க. என் வேலையில மட்டும் சொல்றாங்க. ஐயா ஐயா ஐயா. பாலு பாலு, கடவுளே, இவருக்கு பைத்தியம் தாமா பிடிச்சிருக்கு. எப்படிமா இவர் கூட வாழ்ற நீ? இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு உன்னால எப்படிமா பொறுமையா இருக்க முடியுது? உனக்கு அப்பா வேணும், எனக்கு புருஷன் வேணும், நமக்கு ஒரு குடும்பம் வேணும்டா. இப்போ நான் பாடுறத அப்படியே வாசிக்கிறியா? நான் ஜானகி பேசுறேன். டாக்டர் ஐசக் இருக்காரா? ஜானகியா? எந்த ஜானகி? ஜானகின்னு சொல்லுங்க, அவருக்கு நல்லா தெரியும். அவ்வளவு இருக்குமா நீ? போனுக்கு வைடி வைடியா? ஜானகிங்கிற ஜானகிராமன் பேசுறேன். ஹலோ ஹலோ, குரலை வச்சு பொம்பளை நினைச்சிட்டாங்களா? ஜானகி கட் பண்ற, ஒன்ன சேரு, அப்பதான் சங்கதி வரும். நமஸ்காரமா. ஜானகி. ஜானகியா? ஜானகி ரமணா. என்னையா ஜானகி? என்ன பாட்டுது? ஜான பிரம்மம். யாருது? நான் ஒரு பரபிரம்மம். இதெல்லாம் போய் உங்களோட சொல்லிட்டு சிவரஞ்சனி சொல்லி தரட்டுமா? இது ஒரு கிறிஸ்துவ வீடு. உங்களுக்கு கிறிஸ்துவ பாட்டு தெரியுமா? கிருஷ்ணமூர்த்தி பாவகர்னா என்னண்ட போய் கிறிஸ்துவ பாட்டை கேட்டா நான் எங்க போவேன்? அப்ப டியூஷன் வேண்டாம், நீங்க இடத்த காலி பண்ணுங்க. குழந்தை நல்லா பாடுறாள. அவ பாடி கிழிச்சது போதும், இனிமே நல்லா படிக்கட்டும். நீங்க போலாம். குழந்தை நோக்கு இந்த ஜென்மத்துல சங்கீதம் கத்துக்கு பிராப்தம் இல்லை. ஜானகி. யாரவ? இந்த ஜானகி ஆத்துக்காரி. புறப்புறச்சே சொன்னா சகுனம் சரியில்லைன்னு இங்க டியூஷன் போயிடுத்து. அவ வாக்கு பழிச்சுடுத்து. வர்றேன் குழந்தை, வர்றேன். கிளாரா மாமியே. மாமியா? தன் பொண்ணு நல்லா பாடணும் தான் எல்லா அம்மாவும் நினைப்பாங்க. ஆனா தன் பொண்ணு பாடவே கூடாதுன்னு நினைக்கிறது உங்க அம்மாவை தான் இருக்க முடியும். உனக்கு அம்மா சரியில்லை, எனக்கு அப்பா சரியில்லை. நேற்றுக்கு உங்க அம்மா உன் பாட்டை மட்டும் நிறுத்தல, ஒரு அருமையான ராகத்தையும் பாதியிலே நிறுத்திட்டாங்க. ஜானகி ரமணா, நல்ல பாட்டு, அருமையான ராகம். எனக்கும் கொஞ்சம் பாட தெரியும். போர்டு போட்டு சொல்லி தர அளவுக்கு தெரியாட்டாலும் தாளம் போட்டு ரசிக்கிற அளவுக்கு பாட தெரியும். முடிச்சாச்சா? பேப்பரை சொன்னேன். இல்ல வாங்க சார். நடு ரோட்ல சடன் பிரேக் போட்டு நின்னுட்டீங்களே, என்ன மேட்ரு? நத்திங். நோ நோ, அதுல சம்திங் இருக்குது.
எவ்ரிதிங் எனக்கு புரிஞ்சு போச்சு. எனிதிங் என் கண்ணுல இருந்து மிஸ் ஆகாது. பேப்பர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் காவேரி வாட்டர் பிரச்சனையை பத்தி போட்டிருக்கு. நான் கள்ளக்காதல் பிரச்சனையோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் ஒண்ணு போடலையே. இனிமே தானே போடுவான். இப்பதானே டெவலப்மெண்ட் ஆகுது. நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அடிக்கடி பேப்பர்ல. காலேஜ் பையன் கூட படிக்கிற பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடுறான். ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மேனேஜர் கூட ஒர்க் பண்ற டைபிஸ்ட இழுத்துக்கிட்டு ஓடுறான். நம்ம கேர்ஃபுல்லா இல்லைன்னா நம்ம பொண்டாட்டியை எழுத்த வீட்டுக்காரன் இழுத்துக்கிட்டு ஓடிடுவான். நான் கேர்ஃபுல், நீங்களும் கேர்ஃபுல்லா இருக்கும். முத்தி போன பைத்தியமா இருக்குமோ? என்ன பண்றாங்க? செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேங்க. தண்ணி ஊத்துறியா இல்ல எனக்கு தண்ணி காத்துறியா? தண்ணி ஊத்தத்தான் சம்பளம் கொடுத்து ஒருத்தர் வச்சிருக்க. அவன் எங்கடி? கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓஹோ, அவனை கணக்கு அனுப்பிச்சிட்டியா? நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையே. எதை புரிஞ்சுக்கணுமோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். போடி உள்ளா. என்னங்க சொல்றீங்க? நீ தரிசனம் கொடுத்தது போதுன்னு சொல்றேன். போடி உள்ளா. அந்த கிழட்டு பையில தோட்டத்துக்கு தண்ணி ஊத்த சொன்னா அவன் கடைக்கா போயிருக்கிறான். அவனை நான் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன்னு அவனுக்கே தெரியலப்பா. வரட்டும். முதலாளி, உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி, கண்ணி பட்ட கோழி. போடா. நீயும் கோழியும். You are suspended. உள்ள வாங்க. ஒரு கன்சல்டேஷன் விஷயமா உங்க டாடியை பார்க்கணும். உள்ளதா இருக்காங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா. வாங்க ஆண்டி. டாடி, இது பாலு, என்னோட கிளாஸ்மேட். இவங்க உங்க அம்மா. வணக்கங்க. உட்காருங்க. Sit down, please. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. எதிர் வீட்டுல குடி வந்திருக்கோம். டாக்டர். எஸ். எனக்கு ஒரு பிரச்சனை. சிஸ்லி, உன் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்ட. கம் பாலு. எல்லா விவரத்தையும் சொல்லிடுமா? சொல்லுங்க. ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. உங்க அம்மா வீட்டுல இல்ல, சரியா? ஆமா, எப்படி உனக்கு கரெக்டா சொல்ற? வீடு ரொம்ப அமைதியா இருக்கேன். அம்மா சர்ச்சுக்கு போயிருக்காங்க. மேரி, காஃபி கொண்டு வா. மேரி, ஐயோ மறந்து போய். அட, கிளி ரொம்ப நல்லா பேசுற. இது பேச கிளி மட்டும் இல்ல, நான் கொஞ்சம் கிளி. இந்த வீட்ல என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே நபர். ஆனா ரேஷன் கார்டுல தான் பேரை சேர்த்துக்க முடியல. ஜூலி, இது யார் தெரியுதா? என் ஃப்ரெண்ட் பாலு. சொல்லு. பாலு இல்ல, பாலு. புரியலையா? வேற ஏதாவது சொல்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடும். தவிர்க்க முடியாத நிலைமையில கூட நான் ஒரு ஆம்பளத்தை பேசக்கூடாது. பால்காரன்ல இருந்து போஸ்ட்மேன் வரைக்கும் என்ன சம்மந்தப்படுத்தி பேசுவேன். சுருக்கமா சொன்னா 70 வயசுக்கான ஆம்பளைங்கதான் வீட்டு வேலைக்கே வைப்பாரு. உங்க புருஷன் உங்க மேல சந்தேகப்படுறாருன்னா அவர் உங்களை அளவுக்கு மீறி நேசிக்கிறதுனாலதான். ஐம் சாரி, உங்களுக்குள்ள வயசு வித்தியாசம். ஆமா டாக்டர், வசதி இல்லாத குடும்பத்துல பிறந்த என்ன வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது அவர் ஒருத்தர் தான். ரொம்ப நல்லவரு. அவரோட பரந்த மனசுக்கு முன்னாடி வயசு எனக்கு ஒரு பிரச்சனையா தெரியல. இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைக்கு காரணமே இந்த வயசு வித்தியாசம் தான். அவருக்கு வயசு அதிகமாக ஆக பயமும் அதிகமாகுது. எங்க அவரு கைய விட்டு நீங்க போயிடுவீங்களோன்னு. இத என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது தாழ்வு மனப்பான்மை. இதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனசால தான் குணப்படுத்த முடியும். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அவருக்கு மட்டுமே சொந்தங்கிறத எப்படியாவது அவர் மனசுல ஆழமா பதிகிற மாதிரி நீங்க நடந்துக்கணும். சரி டாக்டர்.